السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அதிகாலையில் பஜ்ருடைய தொழுகை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய ஹயாத்தில் ஆஃபியத்தின் ரிஸ்களை அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் கண்ணியமான முறையில் நிறைவேற்றி கொடுப்பானாக. வாழுங்காலம் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படை வாழ்ந்து ஈமானோடு மரணித்து மூமின்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எழுப்புவானாக. நல்லோருடைய கூட்டத்தில் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையும் வசீ செய்வானாக. நம்முடைய காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 102, 103, 104 வசனம், 3 வசனங்களில் முக்கியமான செய்திகளை அல்லாஹ் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மூமின்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாதிஹி, அவனை அஞ்சக்கூடிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீம் அல்லாமல் நீங்கள் மரணித்து விட வேண்டாம், முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்துடைய இயற்கையில் தான் பிறக்கிறது. அது எந்த வீட்டில் பிறந்தாலும் சரி. ஒய் ஹல்மிதானி ஒய் நஸ்ரானி ஒய் மஜ்யூசானி அபவாஹு, ஆனால் அதனுடைய பெற்றோர்கள் தான் யூதனாக, நஸ்ரானியாக, மஜூசியாக, நெருப்பை வணங்கக்கூடியவனாக அவர்கள்தான் மாற்றி விடுகின்றார்கள். வளர்ப்பு முறையில் தான் அந்த பிள்ளைகளுடைய பாதைகள் திரும்புகிறது. முஸ்லீமாக வளர்ப்பார், மற்றவர்கள் அவங்களுடைய எண்ணத்திலும் கோலத்திலையும் அவங்களுடைய வழிகாட்டிலும் அவர்கள் வளர்ப்பாங்க. வளர்ப்பு முறையில் அதனுடைய திசை மாறிவிடுகிறது. ஆனால் பிறக்கும் போதும் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, முஸ்லீம்களாக, அதனுடைய இயற்கையில் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களாக பிறக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்சக்கூடிய முறையில் அஞ்சுங்கள். படைத்தவனாகிய அவன்தான் உங்களுக்கு மழையை பொழிய செய்கின்றான், அவன்தான் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புகின்றான், இறந்ததிலிருந்து உயிர்ப்பிக்கின்றான், உயிரானதற்கு மௌத்தாக்குகின்றான். நல்லது அவன் தான் செய்கிறான், கெட்டது அவன் தான் செய்கிறான். லாபம் கொடுப்பவன் தான், நஷ்டம் கொடுப்பவன் தான், சுகம் கொடுப்பவன் அவன் தான், நோய் கொடுப்பவன் தான், எல்லாம் அவன் தான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல, பாவத்தை விட்டும் திரும்ப முடியாது, வலா குவத்த, நன்மை செய்யும் சக்தி பெற முடியாது, இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டே தவிர. அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் தான் நாம் நன்மை செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் தான் நாம் தீமையிலிருந்து விலக முடியும். எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுகிறது. அந்த மாதிரி நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். படைத்தவனாகி அல்லாஹ்வை நாம் அவனை விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பை நீங்கள் சிந்திங்க. அல்லாஹ் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், கடலை படைத்தான், எல்லாம் ஏழைகளாக படைச்சிருக்கான். வானம் 7, பூமி 7, கடல் 7, எல்லாம் அதிகமானது. ஒவ்வொரு எண்ணிக்கையும் ஒரு கிராமத்து இருக்குது. அந்த மாதிரி எல்லா படைப்பையும் அவன் தான் படைத்தான். 18,000 படைப்புகள் அல்லாஹ் அந்த உலகத்தில் படைச்சிருக்கான். அந்த படைப்பெல்லாம் சிந்திங்க. வலா தஃபக்குரு பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உள்ளமையின் விஷயத்தில் நீங்கள் சிந்திக்காதீங்க. அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தித்து அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கை இருக்கா, கால் இருக்கா என்றெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் ஹதீஸை குதுசி அல்லாஹ் சொல்வதாக சொல்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதன் ஒரு கூட்டத்தில் அல்லாஹ்வை நினைத்தால் அதைவிட சிறந்த கூட்டமாகிய மலக்குமாருடைய கூட்டத்தில் வைத்து அல்லாஹ் நம்மை நினைத்து பார்க்கிறான். நாம் அல்லாஹ்வை தனிமையை நினைத்தால் அல்லாஹ் நம்மை தனிச்சிருந்து என்ன செய்யலாம், நினைச்சு பார்க்கலாம். நாம் அல்லாஹுக்காக நடந்து வந்தால் அல்லாஹ் நமக்காக ஓடி வருகிறான். நான் அவனுக்காக ஒரு முழம் எடுத்து வைத்தால் அவன் நமக்காக 2 முழங்கள் எடுத்து வைக்கிறான். இப்படியாக அல்லாஹ் தஆலா நாம் அவனை நினைவு கூற அதிகப்படியாக நம்மை நினைக்கிறான். பதுக்குரோனி அதுக்குறக்கும் பஷ்குரோனி வரா தக்குரோன், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள்,
மாறு செய்யாதீர்கள். லயின் ஷக்கர்க்கும் அஸீதன்னக்கும் வலையின் கஃபர்க்கும் இன்னும் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினா நிச்சயமாக என்னுடைய நியமத்துகளை நான் உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொடுப்பேன். மாறு செய்தால் என்னுடைய தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஹக்க துகாத்திஹி, அஞ்சக்கூடிய முறையில் அல்லாஹை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்லினான். எப்படி அவனை அஞ்சக்கூடிய முறையில் அஞ்சுறது பாருங்க. ஒரு பறவையை கொண்டு அல்லாஹ் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டுறாங்க. லவ் அன்னக்கும் ததவக்கலூன ஹக்க தவக்குலிஹி, நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை இப்படி இருக்க வேண்டும். பறவைகள் தகுது ஹிமாசம் தரோஹி பித்தானா, அதிகாலையில் அது காலையில் வெறும் வயிற்றுடன் அது வெளிக்கிளம்பி செல்கிறது. மாலையில் அது வயிறு குடைக்க உணவு கண்டு உணவு பெருக்கி என்ன செய்து வயிறு நிறைய திரும்பி வருகின்றது. லவ் அன்னக்கும் ததவக்கலூன ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் நம்பக்கூடிய முறையில் பாரஞ்சாட்டக்கூடிய முறையில் நீங்கள் பாரஞ்சாட்டினால் ரசகத்தும் தயிர, உங்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். கமா ரசகத்தும் கமா தயிர், உங்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான். எப்படி பறவைகளுக்கு உணவளிக்கிறானோ அது போன்று தகுது ஹிமாசம் தரோஹி பித்தானா, காலையில் அது வெறுவயிற்றுடன் செல்கிறது, மாலையில் அது வயிறு பிடிக்க வயிறு நிரம்பி வருகிறது. அது மாதிரி அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முறையில் என்ன செய்யணும்? அல்லாஹ் அஞ்சணும். அத்தக்வா ஹாகுனா, ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இரையச்சம் என்பது இங்கே இருக்குது, வெளியில் இல்லை, வெளி கோஷத்தில் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறது இரையச்சம் என்பது. அப்போ அந்த இரையச்சத்துக்கு காபூன உதயவன் காபரி அல்லாஹ் அவங்கள்ட்ட காரியர் செய்தல் குர்ரா, காரியங்களே தலைவராக இருக்கக்கூடிய காபாவில் முதல்ல தராவியை துளு வச்ச உமர்லாவுடைய காலத்தில் தராவியை 20 ரக்காத் முடிவு செய்யப்பட்டு அமீருல் மோமின் அவங்க என்ன செய்கிறாங்க, காபத்துள்ளாத இவங்க தான் இமாமா போகிறாங்க, உபயவன் காபரி அல்லாஹ். அவங்கள்ட்ட அந்த செய்தியை கேட்குறாங்க, தக்குவாங்க என்னப்பான்னு. தக்குவாங்கிறது ஸல்லல்லாஹு சொன்னாங்க இங்கே இருக்கு, உள்ளத்தில் இருக்குது இரையச்சம் என்பது. அதுக்கு உதாரணம், ஒரு முள் செடியில் முள் பகுதியாக ஒரு காட்டுப்பகுதியில் நடந்து போகும்போது அந்த முள் நம்மளை காலில் குத்திடக்கூடாது, உடையில பற்றக்கூடாதுங்கிற எவ்வளோ கவனமாக அதை கடந்து செல்வோமோ, அதே மாதிரி உலக வாழ்க்கையில் பாவங்களால் சூழ்ந்து இருப்போம். அந்த பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ரொம்ப எச்சரிக்கையாக இரையச்சத்தோடு நாம் நடந்து கொள்றோமே, அதுதான் தக்குவா. அதுக்கு என்ன ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் விபச்சாரம் எப்போ அவனுக்கு அது உண்மைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், முதல்ல அவனை கண் பார்வை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். கண் பார்வை அடக்கணும். கண் பார்வை இருக்கிறதே ஷைத்தானுடைய அம்புகளிலிருந்து ஒரு அம்பா, விஷம் வைக்கப்பட்ட அம்புகளிலிருந்து ஒரு அம்பாக இருக்கிறது. பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும். பார்வை கட்டுப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், வகுல்லில் மோமின் யகுல்லூமின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும் ஸாலிக அஸ்காரஹும், நீங்கள் உங்களுடைய வகுல்லில் மோமின் யகுல்லூமின் அப்சாரிஹிம், தங்களுடைய மோமின்கள் தங்களுடைய பார்வைகளை தாக்குவார்கள். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பாவமான காரியங்களை விட்டு தடுப்பார்கள். அப்போ அங்கே தடுக்கப்படணும்னா இங்கே பார்வை தடுக்கப்பட வேண்டும். அப்போ பார்வை தடுக்கப்பட்டால் இந்த செயல்கள் தடுக்கப்படுகிறது, கெட்ட செயல்கள். அதன் மூலமாக நாம் பாவத்திலும் தவிர்த்து கொள்கிறோம். அப்பொழுது நமக்கு இறைச்சல். அப்போ பாவத்தை வழிகாட்டக்கூடிய அந்த பாவ செயல் தூண்டுவதற்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முன்கூட்டி உள்ள ஸ்டெப்பெல்லாம் கட்டுப்படுத்தினால்தான் அந்த உண்மைப்படுத்தக்கூடிய நம்ம மர்ம உறுப்பு உண்மைப்படுத்த ஜினாவின் பக்கம் உண்மைப்படுத்தக்கூடிய விட்டும் அதை பாதுகாக்கணும். அதுதான் எடுத்தோன்னா அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க, வலாத்தரவு ஜினா, நீங்கள் ஜினாவின் பக்கம் நெருங்காதேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அதாவது நெருங்காதன்னா இந்த பாதையெல்லாம் கடந்து போயிடாதப்பா, அப்புறம் போய் மாட்டிக்கிறவ அப்படின்னு. ஜினா செய்யாதுன்னு சொல்ல, ஜினாவின் பக்கம் நெருக்கமாக வைக்கக்கூடிய செயல்களை விட்டு தயங்குகள் பாதுகாத்துக்கொள்ளும். இப்போ அது மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு. இப்போ அது மாதிரி பாவமான செயல்களில் நீங்கள் தவிர்த்து முறையாக தவிர்த்து கொள்ளுங்கள். பார்வையை பாதுகாத்துக்கிறங்க. அது பாதுகாக்கப்பட்டால் உங்களுடைய உங்களுடைய கால்கள் அது மட்டும் நடப்பதை விட்டு பாதுகாக்கப்படும். கைகள் பாதுகாக்கும், மற்ற எல்லா ஒழுக்குகளும் பாதுகாக்கும். உள்ளங்கடுவதற்கு முதல்ல பார்வை தான் முக்கியமானது. இந்த மாதிரி அவனை அஞ்சக்கூடிய முறையில் நாம் அஞ்சி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் உண்மை முஸ்லிம்களாக மரணிக்க முடியும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை கயிற்றை கொண்டு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ்வுடைய கயிறு என்பது குர்ஆன் தான். குர்ஆனுடைய விளக்கங்களை கேட்டு 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 மாஷா அல்லாஹ் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஈமானை மெருகூட்டி கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆன். வலா தஃபர்ரகு, நீங்கள் ஒற்றுமையிலும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். வதுகுரூ நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது எவ்வளோ நிஅமத்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதையெல்லாம் நினைவு கூறுங்கள். இது கொண்டும் அழகான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்கள் விரோதிகளாக இருந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தினான். அவனுடைய கருணையை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். மதீனாவில் வந்து பார்த்தாங்க, அவுஸ் ஹஸ்ரத் என்று 2 கூட்டம் இருந்துச்சு. யூதர்கள் 2 கூட்டமாக இருந்தாங்க. பிறகு அவங்களுக்கெல்லாம் சகோதரத்தை ஏற்படுத்தினாங்க. முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் ஒருவருக்கு ஒரு சகோதராக்குனாங்க. இவருக்கு சகோதரர், அவருக்கு சகோதரர். இந்த சகோதரத்தை ஏற்படுத்துகிறாங்க. எல்லாம் பாசமுள்ளவங்களாயிட்டாங்க. முஹாஜிர்கள் வியாபாரிகளாக இருந்தாங்க, மக்காவாசிகள். அன்சாரிகள் விவசாயம் இருந்தாங்க. அவங்க வியாபாரம் செஞ்சு காசை கொண்டு வந்தாங்க. இவங்க விவசாயம் செஞ்சு தானியத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய குடும்பங்களில் கூட பிறந்த சகோதரர்களாக நினைத்து எல்லா விஷயத்திலும் அவர்கள் உதவியாக இருந்தார்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்றார், நீங்கள் ஆரம்ப காலத்தில் மதீனாவாசி 2 அவுஸ் ஹஸ்ரத் 2 கூட்டமும் ஒருத்தருடைய ஒட்டகம் இன்னொருத்தருடைய தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டா 500-600 வருஷம் வரைக்கும் அதுக்கான சண்டை நடக்குமா. காலம் தொட்டு தொட்டு சண்டை நடந்து சித்திரானது. அதெல்லாம் நீக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் செய்த செய்தல் சகோதரத்தை உருவாக்கினார்கள், ஒற்றுமையை ஏற்படுத்தினாங்க, சண்டை சத்துரு இல்லாமல் அவரை பாதுகாத்தாங்க. கொண்டு வாடா சபாஹுரத்தின் நாரி, நீங்கள் நரகத்தினுடைய அந்த படுகொலியினுடைய அந்த ஓரத்துக்கு நீ சென்றுட்டீங்க, அந்த விளைவுக்கு போய்விட்டீர்கள். பான்பரப்பின்ஹா, அதிலிருந்து உங்களை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லினார். இப்போ வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம் பிரிந்து போகக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். கதாலிகை பையனல்லாஹு லக்கும் ஆயாதில் அழலக்கும் தஹ்ததூன், இவ்வாறே உங்களுக்கு நீங்கள் நேரொழிவை பெறும் பொருட்டு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை அவன் தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். ஆகையினால இப்போ உள்ள கால சூழ்நிலையில் மத்திய கவர்மெண்ட் நமக்கு விதித்த இந்த அதாவது வாக்காளருடைய அந்த ஐடியை புதுப்பிக்குண்டான என்னென்ன ஷர்த்துகள் கேட்டனாலோ முறையாக தெளிவாக நம்ம அறிந்து அதனை இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்போம். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் தான் நமக்கு போதுமானவன். சரி செய்கிறவங்க எப்படின்னாலும் செய்வாங்க. என்ன சொல்லுவாங்க, போலீஸ்காரங்க ஒரு 100 ரூபா தேவைப்பட்டால் எப்படியாவது நம்ம மடக்கி எதையாவது ஒன்று கொண்டுக்க மாட்டோம், அதை சொல்லி இல்லாதவங்களை கேட்டு கடைசியில் நம்ம வந்து அந்த காசை வாங்காமல் விட மாட்டான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் பாவம் செய்யன்னு நினச்சா ஒரு மனுஷன் எப்படியாவது ஒரு வழியை தேடுவானா, நன்மை செய்யன்னு நினச்சா அதுக்குண்டான வழி தேடுவோம். ஹதைனாவும் நஜிதைன், அல்லாஹ் சொல்லுவேன் 2 வழியை நாம் திறந்து வச்சுக்கிறோம். கைசானியத்து வயசா நீ எப்படி நினைக்கிறே அப்படித்தான். ஏன்னா அந்த மாதிரி நம்ம நல்லதே நினச்சி இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம். அல்லாஹ் நம்முடைய காரியங்களை லேசாகி வைப்பான். நம்ம மட்டும் செஞ்சால் போதாது, மற்ற எல்லா சகோதரர்கள் முஸ்லீம் அல்லாத எல்லோருக்கும் நம்முடைய தெருவில் உள்ளவங்க, நண்பர்கள், உறவினர்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஹிதமத் இந்த ஃபார்மை வாங்கி அவங்கள பூர்த்தி செய்கிறது, அல்லது அவங்க வழிமுறையை நம்ம சொல்லி தெளிவுபடுத்தி அதை பூர்த்தி செஞ்சு நல்லாட்சி மலர்வதற்கு நாம் இது ஒரு உதவியாக இன்ஷா அல்லாஹ் காலத்தினுடைய அவசரம் இதை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொன்னார், உம்மத்தி யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், உங்களில் கைரின் பக்கம் அடங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நன்மையை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க, இவர்கள் தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்றார். நன்மையான விஷயங்கள் நம்ம எடுத்து மக்கள் சொல்றது நாம் வெற்றி அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நாமும் வெற்றி அடைய வேண்டும், மற்ற எல்லா மக்களும் ஈமானோடு சேர்ந்த வெற்றி அடையணும். அதுதான் அந்த முதல் வசனத்தால் முஸ்லீமாக இருக்கணும். மற்ற உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் உதவியாக இருப்போமே, ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய உள்ளங்கள் மாறும். உள்ளத்தில் தானே ஹிதாயத் இருக்குது. தஸ்தீகுன் பில் கல்வி இக்ராருன் பில் லிசானி, உள்ளத்தால் உண்மைப்படுத்தி நாவால் விண்ணப்பிப்பு தான் களிமா. களிமாவுடைய ஷர்த் என்ன? உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளணும். பல தலைவர்கள் மாற்றார்கள், இஸ்லாத்தை புகழ்றாங்க, நபியை புகழ்றாங்க, என்ன செய்கிறாங்க, உள்ளத்தால் சொல்கிறாங்க, ஆனால் வெளிப்படையாக நாவெல்லாம் நினைச்சு பண்ணிக்கிறாங்க, வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. உள்ளம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. நாவலை புகழ்றாங்க, உள்ளம் நினைச்சு மாட்டேங்குது. உள்ளத்தால் வர முடியல. அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய ஹிதாயத்து, நமக்கு தௌஃபீக் கொடுத்தா அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க. குடும்ப சூழ்நிலை, வியாபார சூழ்நிலை, நாட்டு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, இப்படி சூழ்நிலை இருந்தாலும் அவங்களால அதை விட்டு வர்றதுக்கு முடியாது. அபூ தாலிப் மாதிரி
ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு கூட அபூத்தாலிப் கூடவே இருந்தாங்க மௌத் வரைக்கும். ஆனால் ஹிதாயத் கிடைச்ச சூழ்நிலை தான், மாஹூல் தான். இப்போ நம்முடைய மாஹூலை நல்ல மாஹூல் ஆக்குறதுக்கு அல்லாஹ்விடத்துல உதவி தேடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் நம்ம தொழுகையில் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான வழியை காட்டு துவா செய்கிறோம். அல்லாஹ் எல்லா மக்களும் ஹிதாயத்தை கொடுத்து எல்லாரும் ஒற்றுமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்த மறுமையிலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.